எப்பவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி தக்காளி குழம்பு ஒரு முறை செய்யுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இட்லி கூட சாப்பிடும்போது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸில் உங்களை வந்து சேரும். முதல்ல ஒரு குக்கரில் பொடியை நறுக்கிய வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, 4 தக்காளி பொடியை நறுக்கியது, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய், கூடவே 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள், கொஞ்சமாக உப்பு, தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணீர் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அல்லது இட்லி மாவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தாளிப்பு சேர்க்கறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதை மேஷ் பண்ணி வச்சிருக்க தக்காளியில் சேர்த்துட்டு கடைசியாக கார்னிஷிங்காக மல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.